வணக்கம். டிடி தமிழ் செய்திகளை வழங்குவதற்காக சாதனா கார்த்திக். முதலில் தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் 33,660 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உலகத்தரம் வாய்ந்த 100 தொழிற்பூங்காக்களை மேம்படுத்த திட்டம். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் கூடிய மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல். குவைத் இளவரசருடன் பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசி மூலம் உரையாடல். குவைத் வாழ் இந்தியர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ததற்கு நன்றி தெரிவித்தார். பாஜக மத்திய தேர்தல் குழு டெல்லியில் சந்திப்பு. அஸ்ஸாம், புதுச்சேரி வேட்பாளர் தேர்வு குறித்து முக்கிய ஆலோசனை. உலகின் முன்னணி டிஜிட்டல் பரிவர்த்தனையாளராக உருவெடுத்துள்ளது இந்தியா. மத்திய அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா பெருமிதம். யுகாதி பண்டிகை இன்று கொண்டாட்டம். மக்களுக்கு தமிழக ஆளுநர் ஆர்.வி. அர்லேக்கர் வாழ்த்து. கொள்கைகள் இல்லாதவர்கள் அவதூறுகளை மட்டுமே பரப்புகின்றனர். எதிர்க்கட்சிகள் மீது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விமர்சனம். போதைப்பொருள் நடமாட்டமே தமிழகத்தில் குற்ற செயல்கள் அதிகரிப்புக்கு காரணம். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றச்சாட்டு. கத்தார் இயற்கை எரிவாயு ஆலை மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல். மேற்கு ஆசிய நாடுகளில் தொடர்ந்து பதற்றம் நீடிப்பு. ஆர்லைன்ஸ் மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறினார் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி. தேதி வரை தமிழகத்தில் மழை பெய்ய வாய்ப்பு. சென்னையில் நேற்று இரவு பரவலாக மழை. விரிவான செய்திகள். நாடு முழுவதும் 33,660 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உலகத்தரம் வாய்ந்த 100 தொழில் பூங்காக்களை அமைக்கும் தொழில் மேம்பாட்டு திட்டத்திற்கும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தில்லியில் செய்தியாளர்களிடம் விளக்கினார். அப்போது பாரத் ஆதியோஜிக் விகாஸ் யோஜனா எனப்படும் பவ்யா திட்டத்தின் கீழ் இந்த 100 தொழிற்பூங்காக்கள் அமைக்கப்பட இருப்பதாக கூறினார். இதன் மூலம் வளர்ச்சியடைந்த பாரதத்தை நோக்கிய முன்னெடுப்பில் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படுவதுடன் அதிக முதலீடுகளும் ஈர்க்கப்படும் என தெரிவித்தார். सबसे पहला भारत औद्योगिक विकास योजना। हम जानते हैं कि मैन्युफैक्चरिंग देश में बहुत तेजी से बढ़ रही है और भारत एक प्रेफर्ड डेस्टिनेशन मैन्युफैक्चरिंग के लिए बन रहा है कई कारणों से, जिसमें प्रथम कारण है पॉलिसी की सर्टेनिटी, दूसरा है टैलेंट, तीसरा है डिजाइन की जो कैपेबिलिटी है भारत की, और चौथा है माननीय प्रधानमंत्री जी ने सतत प्रयास किए विभिन्न तरीकों से, चाहे इलेक्ट्रॉनिक्स मैन्युफैक्चरिंग हो, चाहे ईवी मैन्युफैक्चरिंग हो, चाहे टेक्निकल टेक्सटाइल्स हो, सभी के लिए जो प्रधानमंत्री जी ने लगातार प्रयास किए, अब उसको एक और लेवल पे पहुंचाने के लिए एक इन्वेस्टमेंट रेडी प्लग एंड प्ले इंडस्ट्रियल पार्क्स का स्कीम बनी है, जिसके तहत 100 शहरों के पास में 100 ऐसे शहर जहां पर इंडस्ट्रियल इकोसिस्टम बनता है या बन सकता है, वहां पर इन्वेस्टमेंट रेडी प्लग एंड प्ले इंडस्ट्रियल पार्क्स बनाए जाए। करीब भारत सरकार की तरफ से सपोर्ट होगा 1 करोड़ पर एकड़।
और मिनिमम 100 एकर्स का रिक्वायरमेंट इसमें एलिजिबिलिटी के लिए चाहिएगा। हालांकि इसको नॉर्थ ईस्ट और हिली एरियाज के लिए 25 एकर्स ही रखा जाएगा। 6 वर्षों का ये प्रोग्राम है, 6 इयर्स का प्रोग्राम है। மேலும் 2026-27 நிதியாண்டு முதல் 2030-31 நிதியாண்டு வரையிலான காலகட்டத்திற்கான சிறிய நீர்மின் நிலைய மேம்பாட்டு திட்டத்திற்கும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த திட்டம் 1 முதல் 25 மெகாவாட் திறன் கொண்ட நிறுவனங்களுக்கு ஆதரவளிக்கும் என்றும், இந்த திட்டத்தின் மூலம் பல்வேறு மாநிலங்கள், குறிப்பாக வடகிழக்கு மாநிலங்கள் பெருமளவில் பலனடையும் என்றும் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு 3 நாள் பயணமாக இன்று அயோத்தியா செல்கிறார். ராம ஜென்மபூமி கோவிலில் வழிபடும் குடியரசுத் தலைவர் அங்கு நடைபெறும் நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். பின்னர் மதுரா புறப்பட்டு செல்லும் குடியரசுத் தலைவர் அங்கு நடைபெறும் தரிசனம் மற்றும் பூஜையில் கலந்து கொள்கிறார். இந்துக்களின் புனித ஆண்டான சித்ரஸ் நவராத்திரி முதல் நாளான இன்று ராம் மந்திர் நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பங்கேற்பதையொட்டி பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. குவைத் இளவரசருடன் பிரதமர் நரேந்திர மோடி இன்று தொலைபேசியில் உரையாடினார். அப்போது எதிர்வரும் ரமலான் பண்டிகையை முன்னிட்டு வாழ்த்து தெரிவித்துக் கொண்டார். இதுகுறித்து பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மேற்காசிய நாடுகளில் நிலவும் போர் சூழல் குறித்து இருவரும் தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதாக தெரிவித்துள்ளார். குவைத்தின் இறையாண்மைக்கும் ஒற்றுமைக்கும் குந்தகம் விளைவிக்கும் வகையில் நடத்தப்படும் தாக்குதல்களுக்கு இந்தியாவின் கண்டனங்களை பதிவு செய்ததாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். ஹார்மூஸ் நீரிணை வழியாக பாதுகாப்பான பயணத்தை உறுதி செய்வதற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று இருவரும் வலியுறுத்தியதாகவும், பிராந்திய அமைதி மற்றும் நிலைத்தன்மைக்கு வித்திட தூதரக ரீதியிலான நடவடிக்கைகளை மேற்கொள்ள இருவரும் சம்மதம் தெரிவித்ததாகவும் கூறியுள்ளார். மேலும் குவைத் வாழ் இந்திய சமூகத்தினரின் பாதுகாப்பை உறுதி செய்தமைக்காக அந்நாட்டு இளவரசருக்கு பிரதமர் நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துக் கொண்டார். ஆன்லைன் வர்த்தகத்தில் விதிகளை மீறி நியாயமற்ற முறையில் நடந்து கொள்ளும் நிறுவனங்கள் மீது நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம் மூலம் கடும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மத்திய நுகர்வோர் நலத்துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். மக்களவையில் எழுப்பப்பட்ட துணை கேள்விகளுக்கு பதிலளித்த அவர், நியாயமற்ற வர்த்தக நடைமுறைகளை கடைபிடித்ததற்காக 2020 ஆண்டு முதல் இதுபோன்ற மின்னணு வர்த்தக தளங்களுக்கு எதிராக சட்ட அளவியல் துறை 997 அறிவிக்கைகளை அனுப்பியுள்ளதாக தெரிவித்தார். மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையத்தின் நடவடிக்கையை தொடர்ந்து பல மின்னணு வர்த்தக நிறுவனங்கள் தங்கள் குறைதீர்க்கும் வழிமுறைகளை வலுப்படுத்தியுள்ளதாகவும் அமைச்சர் மேலும் கூறினார். இதுவரை பாதிக்கப்பட்ட நுகர்வோருக்கு 1440 கோடி ரூபாய் மதிப்பிலான பணத்தை திரும்ப பெறுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும், இது சமீபத்திய ஆண்டுகளில் நுகர்வோர் விவகாரத்துறையின் மிகப்பெரிய சாதனைகளில் ஒன்றாக திகழ்வதாகவும் அமைச்சர் பிரகலாத் ஜோஷி குறிப்பிட்டார். பாஜக மத்திய தேர்தல் ஆலோசனைக் கூட்டம் புதுதில்லியில் உள்ள அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நேற்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித் ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், பாஜக தேசிய தலைவர் நிதின் நபின் மற்றும் அக்கட்சியின் மூத்த தலைவர்கள் கலந்து கொண்டனர். 5 மாநில சட்டப்பேரவை தேர்தல் வெற்றி வியூகம் உள்ளிட்ட அம்சங்கள் குறித்து முக்கிய ஆலோசனை நடத்தப்பட்டது. குறிப்பாக அஸ்ஸாம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர்கள் இக்கூட்டத்தில் தேர்வு செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேற்காசியாவில் நிலவி வரும் சூழல் குறித்த அமைச்சகங்களுக்கு இடையிலான ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகத்தின் இணை செயலாளர் சுஜாதா சர்மா, நாட்டில் கச்சா எண்ணெய் இருப்பு சீராக இருப்பதாகவும் சுத்திகரிப்பு நிலையங்கள் முழு திறனுடன் இயங்கி வருவதாகவும் உறுதியளித்துள்ளார். உள்நாட்டில் எல்பிஜி உற்பத்தி 40% அதிகரித்துள்ளதோடு நாட்டின் எந்த ஒரு சில்லறை விற்பனை நிலையத்திலும் தட்டுப்பாடு ஏற்படவில்லை என்றும், வணிக ரீதியிலான எல்பிஜி பயன்பாட்டிலிருந்து பிஎன்ஜி எனப்படும் குழாய் வழி இயற்கை எரிவாயுவிற்கு மாறும் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு கூடுதலாக 10% வணிக எல்பிஜி ஒதுக்கீடு வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். துறைமுகங்கள், கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வழி அமைச்சகத்தின் சிறப்பு செயலாளர் ராஜேஷ்குமார் சின்ஹா பேசுகையில், அனைத்து இந்திய கப்பல்களும் பாதுகாப்பாக இருப்பதாகவும் இதுவரை எந்த அசம்பாவிதங்களும் பதிவாகவில்லை என்று தெரிவித்துள்ளார்.
கடந்த 24 மணி நேரத்தில் பல்வேறு துறைமுகங்களில் இருந்து பணி ஒப்பந்தம் முடிந்து 25 இந்திய மாலுமிகள் தாயகம் திரும்பியுள்ளதாகவும் 24 மணி நேரமும் இயங்கும் கட்டுப்பாட்டு அறை 125 அழைப்புகள் மற்றும் சுமார் 450 மின்னஞ்சல்களை கையாண்டு உடனுக்குடன் தீர்வு கண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் கப்பல்களின் இயக்கம், மாலுமிகளின் நலன் மற்றும் ஒட்டுமொத்த கடல்சார் வணிக நடவடிக்கைகளை அமைச்சகம் தொடர்ந்து உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். மேற்காசியாவின் நிலவரம் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி ஐக்கிய அரபு அமீரக அதிபர் ஷேக் முகமது பின் சயீத் அல் நஹ்யானுடன் தொலைபேசியில் உரையாடியதாக வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்தார். ஐக்கிய அரபு அமீரகம் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களால் ஏற்பட்ட உயிரிழப்புகள் மற்றும் பொதுமக்கள் உள்கட்டமைப்பு சேதங்களுக்கு கடும் கண்டனம் தெரிவித்த பிரதமர் நரேந்திர மோடி ஹார்முஸ் நீரிணை வழியாக பாதுகாப்பான மற்றும் தடையற்ற கப்பல் போக்குவரத்தை உறுதி செய்ய வேண்டியதன் அவசியத்தை இரு தலைவர்களும் வலியுறுத்தியதாக குறிப்பிட்டார். அமைதி, பாதுகாப்பு மற்றும் நிலைத்தன்மையை விரைவில் மீட்டெடுக்க இணைந்து செயல்பட இரு தலைவர்களும் ஒப்புக்கொண்டனர் என்று தெரிவித்தார். மேலும் தெஹ்ரானில் உள்ள இந்திய தூதரகம் ஆர்மீனியா மற்றும் அஜர்பைஜானுக்கு நில எல்லை வழியாக பயணம் செய்யும் இந்திய மாணவர்கள் உள்ளிட்ட குடிமக்களுக்கான பயண ஆலோசனையை வெளியிட்டுள்ளதாகவும் எல்லை தாண்டிய பயணங்களை சுமூகமாக மேற்கொள்ள அந்த அறிவுறுத்தல்களை பின்பற்றுமாறும் செய்தி தொடர்பாளர் கேட்டுக்கொண்டார். மேற்காசிய நாடுகளுக்கு இன்று 48 விமானங்களை இயக்க ஏர் இந்தியா நிறுவனம் முடிவு செய்துள்ளது. ஏர் இந்தியா மற்றும் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் ஆகிய இரு நிறுவனங்களும் ஜெட்டா மற்றும் மஸ்கட்டிற்கான வழக்கமான சேவைகளை தொடரும் என்று அறிவித்துள்ளது. இதன்படி இந்தியா ஜெட்டா இடையே 16 விமானங்கள் இயக்கப்படும். தில்லி மற்றும் மும்பையிலிருந்து ஏர் இந்தியா நிறுவனமும் பெங்களூரு, ஹைதராபாத் மற்றும் கோழிக்கோடு ஆகிய நகரங்களிலிருந்து ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் நிறுவனமும் விமானங்களை இயக்க திட்டமிட்டுள்ளது. புதுதில்லியிலிருந்து ரியாத்திற்கு கூடுதலாக 2 விமானங்களை இயக்கவும் ஏர் இந்தியா நிறுவனம் முடிவு செய்துள்ளதாக அறிவித்துள்ளது. பயணிகளின் பாதுகாப்பு மற்றும் சரியான நேரத்தில் இணைப்பை உறுதி செய்வதை நோக்கமாக கொண்டு இந்த நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக ஏர் இந்தியா நிறுவனம் விளக்கம் அளித்துள்ளது. சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். தினமும் காலை 6 மணிக்கு ஆலய தரிசனம். தினமும் காலை 6 மணிக்கு ஆலய தரிசனம். செய்திகள் தொடர்கின்றன. யுகாதி, சித்திர நவராத்திரி உள்ளிட்ட பண்டிகைகளையொட்டி மக்களுக்கு தமிழ்நாடு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து ஆளுநர் விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில், யுகாதி, குடிபட்வா, வசந்த நவராத்திரி மற்றும் சேட்டிசந்த் ஆகிய புனிதமான திருநாட்களை முன்னிட்டு தமிழ்நாட்டில் வாழும் தனது சகோதர சகோதரிகளுக்கும் நாடு முழுவதும் உள்ள மக்களுக்கும் கனிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். இத்திருநாட்கள் நமது நாட்டின் செழுமையான பாரம்பரியத்தையும் தொன்மையான மரபுகளையும் பிரதிபலித்து சமூகத்தில் அமைதி, வளம் மற்றும் நல்லிணக்கத்தை வளர்க்கின்றன என்றும் ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தெரிவித்துள்ளார்.
கொள்கை இல்லாத எதிர்த்தரப்பினர் அவதூறுகளை மட்டுமே பரப்பி வருவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், சொல்வதற்கு சாதனைகளும் செயல்படுவதற்கு கொள்கைகளும் இல்லாத எதிர்த்தரப்பினர் அவதூறுகளையே அள்ளி இறைப்பதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டு மக்கள் அனைத்தையும் பார்த்து கொண்டிருப்பதாகவும் வளர்ச்சியை தரும் அரசையே மக்கள் தேர்ந்தெடுப்பார்கள் என்றும் கூறியுள்ளார். கூட்டணி குறித்து பாஜகவுடன் பேச்சுவார்த்தை தொடர்ந்து வருவதாக புதுச்சேரி முதலமைச்சரும் என்ஆர் காங்கிரஸ் தலைவருமான ரங்கசாமி தெரிவித்துள்ளார். சேலம் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிப்பது குறித்து பாஜகவிடமிருந்து எந்த தகவலும் வரவில்லை என்றார். தொடர்ந்து பாஜகவுடன் பேச்சுவார்த்தை நடந்து வருவதாக ரங்கசாமி தெரிவித்தார். புதுச்சேரி சட்டப்பேரவைக்கு ஒரே கட்டமாக ஏப்ரல் 9ஆம் தேதி தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் வேட்புமனு தாக்கல் கடந்த 16ஆம் தேதி தொடங்கியுள்ளது. இதனிடையே வேட்பாளர் தேர்வு குறித்து பாஜகவும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியும் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளன. தமிழ்நாட்டில் நாள்தோறும் குற்ற செயல்கள் அதிகரித்து வருவதற்கு போதைப் பொருட்களின் புழக்கமே காரணம் என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே பள்ளி மாணவி படுகொலை செய்யப்பட்ட நிலையில் அவரது வீட்டிற்கு நயினார் நாகேந்திரன் சென்று பெற்றோரிடம் ஆறுதல் தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நயினார் நாகேந்திரன், மாணவி படுகொலை தொடர்பான வழக்கில் இதுவரை ஒரு குற்றவாளியை கூட காவல்துறையினர் கைது செய்யாதது ஏன் என கேள்வி எழுப்பினார். தமிழ்நாட்டில் இதே மாதிரி ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை இங்கே மட்டுமல்ல, சிவகங்கையிலும் இது மாதிரி நடந்திருக்கு. காவல்துறையிட போய் முறையிட போனால் காவல்துறை அதிகாரிகளே இப்படி சொன்னால் இந்த குறையை யாரிடம் போய் நான் முறையிட முடியும்? தமிழ்நாட்டில் காவல்துறை இருக்குதா இல்லையா என்கின்ற சூழ்நிலைக்கு மாறி போய்விட்டது. ஆனால் சம்பவம் நடந்து 9 நாட்களாகிவிட்டது. இதுவரையிலும் ஒரு அக்யூஸோட கைது செய்யப்படவில்லைன்னு சொன்னால் காவல்துறைக்கு திறமை இல்லையா? அல்ல காவல்துறையுடைய கைகள் கட்டப்பட்டிருக்கிறதா? முன்னதாக திருநெல்வேலியில் உள்ள தமது இல்லத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய நயினார் நாகேந்திரன், வர்த்தக சிலிண்டர் விநியோக பாதிப்பு அடுத்த 2 வாரங்களில் சீராகும் என்று தெரிவித்தார். தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதற்கு போதைப் பொருட்கள் புழக்கமே முக்கிய காரணம் என்றும் குற்றம் சாட்டினார். தமிழகத்தில் நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தலையொட்டி மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பறக்கும் படையினர் ஆய்வு மேற்கொண்டனர். இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். சட்டப்பேரவைக்கான பொதுத் தேர்தல் அடுத்த மாதம் 23ஆம் தேதியன்று நடைபெறவுள்ளது. இந்திய தேர்தல் ஆணையத்தின் இந்த அறிவிப்பினை அடுத்து தேர்தல் நடத்தை விதிமுறைகள் நடைமுறைக்கு வந்துள்ளன. இந்நிலையில் பணம், பரிசுப் பொருட்கள் உள்ளிட்டவற்றை அரசியல் கட்சிகள் வாக்காளர்களுக்கு கொடுப்பதை தடுக்கக்கூடிய வகையில் தேர்தல் பறக்கும் படையினர் மாநிலம் முழுவதும் ஆய்வில் ஈடுபட்டுள்ளனர். அந்த வகையில் திருவள்ளூர் மாவட்டம் பூவிருந்தவல்லியில் உரிய ஆவணங்களின்றி எடுத்துச் செல்லப்பட்ட 27,50,000 ரூபாயை பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். பூவிருந்தவல்லி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில் வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதை தடுக்கும் வகையில் தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் பூவிருந்தவல்லியை அடுத்த செம்பரம்பாக்கம் பகுதியில் சந்தேகத்திற்கு இடமாக இருசக்கர வாகனத்தில் வந்த நபர்களை மடக்கி சோதனை நடத்திய போது அவர்களிடம் உரிய ஆவணங்கள் இல்லாமல் 27,50,000 பணம் எடுத்துச் சென்றது தெரிய வந்தது. இதனையடுத்து செம்பரம்பாக்கத்தைச் சேர்ந்த மாரிமுத்து என்பவரிடமிருந்து 27,50,000 பணத்தை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். மேலும் நிலம் வாங்குவதற்காக பணத்தை எடுத்துச் சென்றதாக கூறிய நிலையில் உரிய ஆவணங்களை கேட்ட நிலையில் பணம் எடுத்துச் செல்வதற்கு ஆவணங்கள் ஏதும் இல்லாததால் அந்த பணம் பறிமுதல் செய்யப்பட்டு வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டது. தஞ்சாவூர் அருகே அம்மன்பேட்டை புறவழிச்சாலை பகுதியில் நிலையான கண்காணிப்பு குழு மேற்கொண்ட வாகன சோதனையில் ஆவணங்கள் இன்றி எடுத்து வரப்பட்ட 2,90,960 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. தஞ்சாவூர் அருகே அம்மன்பேட்டை புறவழிச்சாலை பகுதியில் நிலையான கண்காணிப்பு குழு அதிகாரி முருகன் தலைமையில் பெண் காவலர்கள் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அரவிந்த் என்பவர் ஓட்டி வந்த பைக்கினை சோதனை நடத்திய போது அதில் ஆவணங்கள் ஏதுமின்றி லட்சக்கணக்கில் பணம் இருந்தது தெரிய வந்தது. தொடர்ந்து அப்பணத்தை தஞ்சை தாசில்தார் அலுவலகத்திற்கு அவர்கள் கொண்டு வந்தனர். இதில் பைக்கில் கொண்டுவரப்பட்ட தொகை 2,90,960 ரூபாயை தஞ்சை வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைக்கப்பட்டது. இதனிடையே கடலூர் மாவட்டத்தில் தேர்தல் பார்வையாளர்கள் ஆய்வு நடத்தினர். தேர்தல் பார்வையாளராக ஒடிசா மாநிலத்தின் கைத்தறித்துறை செயலர் குகன் பூனம் தபஸ் விருத்தாச்சலம் அருகே புதுக்கூரைப்பேட்டையில் உள்ள வாக்குச்சாவடி மையத்தில் ஆய்வு நடத்தினார்.
அப்போது விருத்தாச்சலம் சட்டமன்ற தொகுதி தேர்தல் அலுவலரும் விருத்தாச்சலம் கோட்டாட்சியருமான விஷ்ணுபிரியா, விருத்தாச்சலம் வட்டாட்சியர் உதவி தேர்தல் அலுவலரான பிரகாஷ் ஆகியோர் உடனிருந்தனர். இதேபோன்று திருவாரூர் மாவட்டத்தில் ஒரே இடத்தில் அதிக வாக்குச்சாவடிகள் அமைந்துள்ள வளாகம் மற்றும் பதட்டமான வாக்குச்சாவடிகளை தேர்தல் பொது பார்வையாளர் அனுபமா இன்று நேரில் ஆய்வு நடத்தினார். மன்னார்குடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பின்லே மேல்நிலைப் பள்ளியில் ஒரே பள்ளி வளாகத்தில் 10 வாக்களிக்கும் மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. எனவே இங்கு இந்த அளவிற்கு வாக்களிப்பதற்கான வசதிகள் உள்ளதா, வாக்காளர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் நிறைவாக உள்ளதா என்பது குறித்து தேர்தல் பொது பார்வையாளர் அனுபமா இன்று நேரில் ஆய்வு நடத்தினார். அதனைத் தொடர்ந்து பதட்டமான வாக்குச்சாவடி மையங்கள் அமைந்துள்ள நெடுவாக்கோட்டை, நீடாமங்கலம் ஆகிய பகுதிகளுக்கு சென்று அவர் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இனி வருவது மாநில செய்திகள். பெரம்பலூரில் தேர்தலை முன்னிட்டு மத்திய எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் மற்றும் காவல்துறையினரின் கொடி அணிவகுப்பு நடைபெற்றது. பெரம்பலூர் ரோவர் ஆர்ச் பகுதியில் தொடங்கிய கொடி அணிவகுப்பினை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அனிதா கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்வின் மூலம் தேர்தல் காலத்தில் சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு உறுதி செய்யப்படுவதுடன் பொதுமக்கள் அமைதியான சூழலில் வாக்களிக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வும் ஏற்படுத்தப்பட்டது. ஈரோட்டில் பல்வேறு இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட வாகன சோதனையில் உரிய ஆவணங்களின்றி கொண்டுவரப்பட்ட 5,24,000 ரூபாய் பணத்தை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். இதேபோல மேலும் பல்வேறு இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் 1,40,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. இதேபோல திருவள்ளூர் அடுத்த பட்டறை பெரும்புதூரில் உரிய ஆவணங்களின்றி கொண்டுவரப்பட்ட 34 சவரன் நகை, 2 லட்சம் ரூபாய் ரொக்க பணம் ஆகியவற்றை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். ஆந்திர மாநிலம் திருப்பதியிலிருந்து பழைய நகைகளுக்கு மாற்றாக புதிய நகைகளை வாங்குவதற்காக வந்த 2 பெண்களிடம் தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை மேற்கொண்டனர். அப்போது உரிய ஆவணங்களின்றி கொண்டுவரப்பட்ட 34 சவரன் நகை மற்றும் 2 லட்சம் ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. சேலம் மாவட்டம் மேட்டூர் அடுத்த கொளத்தூர் வனப்பகுதியில் பயங்கர காட்டு தீ ஏற்பட்டது. மேட்டூர் அடுத்த கொளத்தூர் கத்திரிப்பட்டி வனப்பகுதியில் திடீரென பற்றிய தீயானது மளமளவென காற்றில் பரவியது. இது தொடர்பாக தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் வனப்பகுதியில் உள்ள இலைகளை கொண்டு தீயை அணைத்தனர். இதன் காரணமாக பல அரிய வகை மரங்கள் தீயில் கருகியுள்ளதாக தீயணைப்புத் துறையினர் தெரிவித்துள்ளனர். சிவகங்கையில் கர்ப்பிணி மரணத்திற்கு காரணமான நெல் அறுவடை இயந்திரத்தின் ஓட்டுநர் மற்றும் உரிமையாளர் கைது கோரி 100க்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே தாகியார் நகரை சேர்ந்த கர்ப்பிணி பெண் நெல் அறுவடை இயந்திரம் மோதிய விபத்தில் உயிரிழந்தார். இந்நிலையில் வாகன ஓட்டுநரின் அலட்சியத்தால் விபத்து ஏற்பட்டதாக கூறி அப்பெண்ணின் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் கடும் வாகன நெரிசல் ஏற்பட்டது. சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பொதுமக்களிடையே தேர்தல் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் மாணவ மாணவிகளின் விழிப்புணர்வு நிகழ்ச்சி மதுரை திருமங்கலத்தில் நடைபெற்றது. இதில் சபாநாயகி என்ற கதாபாத்திரத்தின் வாயிலாக பொதுமக்களிடையே தேர்தல் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இந்த நிகழ்வில் மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார் கலந்து கொண்டு தேர்தலில் வாக்களிப்பதன் அவசியத்தை வலியுறுத்தும் வகையில் மாணவிகள் வரைந்த ரங்கோலி கோலத்தை பார்வையிட்டார். காரைக்காலில் புதுச்சேரி மாநில சட்டமன்ற தேர்தலில் அனைவரும் தவறாமல் வாக்களிக்க வலியுறுத்தி பால் பாக்கெட்டுகளில் விழிப்புணர்வு வாசகங்கள் அச்சடிக்கப்பட்டு விநியோகம் செய்யும் பணியினை மாவட்ட தேர்தல் அலுவலர் இஷிதா ராட்டி தொடங்கி வைத்தார். மேலும் காரைக்கால் மாவட்டத்தில் தினமும் 30,000 பால் பாக்கெட்டுகளில் தேர்தல் விழிப்புணர்வு வாசகங்கள் அச்சடிக்கப்பட்டு விற்பனை செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு பேரூராட்சி சார்பில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி விழிப்புணர்வு கோல போட்டி நடத்தப்பட்டது. இதில் ஏராளமான பெண்கள் பங்கேற்று 100% வாக்களிப்பை உறுதி செய்வோம், வாக்களிப்பது நமது உரிமை என்பனவற்றை அடிப்படையாக கொண்டு கோலங்களை வரைந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் இம்மாதம் 4,36,00,000 ரூபாய் உண்டியல் வருவாய் கிடைக்கப்பெற்றுள்ளது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் உண்டியல் காணிக்கை என்னும் பணியானது நடைபெற்றது. இதில் 4,36,87,797 ரூபாயும் 1,143 கிராம் தங்கமும் 20,474 கிராம் வெள்ளியும் பித்தளை 91,180 கிராம் மற்றும் வெளிநாட்டு கரன்சிகள் 2,071 பக்தர்கள் காணிக்கையாக பெறப்பட்டது. நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தலையொட்டி தூத்துக்குடி மாவட்டத்தில் முதல் முறையாக வாக்களிக்க உள்ள கல்லூரி மாணவிகளிடையே பல்வேறு நிகழ்ச்சிகள் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். சட்டமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் 6 தொகுதிகளிலும் தேர்தல் நடத்தை விதிகள் அமல்படுத்தப்பட்டு தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் தேர்தலில் அனைவரும் வாக்களிக்க விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகின்றன. தூத்துக்குடி காமராஜ் மகளிர் கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதல் தலைமுறை பெண் வாக்காளர்களான
கல்லூரி மாணவிகள் வாக்களிக்க வேண்டியதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் ஓவிய போட்டி, ரங்கோலி போட்டி, குழு நாடக போட்டி போன்றவை நடத்தப்பட்டன. மாணவிகளோடு இணைந்து ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்ட பணியாளர்களும் ரங்கோலி கோலம் வரைந்தனர். தூத்துக்குடி மாவட்ட தேர்தல் அலுவலர், மாவட்ட ஆட்சித்தலைவர் கே. இளம்பகவத் கலந்து கொண்டு முதல் தலைமுறை வாக்காளர்கள் வாக்களிப்பது அவசியம் குறித்து எடுத்துரைத்தார். இந்திய திருநாடு சுதந்திரம் அடைந்து 75 ஆண்டுகளை கடந்து நூற்றாண்டை நோக்கி நடைபோட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இதுவரை எந்த ஒரு சூழ்நிலையிலும் தேர்தல் நடைபெறாமல் இல்லை. ஜனநாயகத்தில் தொய்வு ஏற்படக்கூடாது என்பதற்காக கொரோனா பெருந்தொற்று காலத்தில் கூட பாதுகாப்பான முறையில் தேர்தலை நடத்தியுள்ளோம். பெண்கள் அனைவரும் வாக்களிக்க வேண்டும். முதல் தலைமுறை பெண் வாக்காளர்களாகிய நீங்கள் ஒவ்வொருவரும் வாக்களித்து ஜனநாயக கடமையை நிறைவேற்றி உங்களது நண்பர்களை தூண்டும் வகையில் நீங்கள் வாக்களித்ததை நீங்கள் வைத்திருக்கும் சமூக ஊடகங்கள் மூலமாக பரவ செய்ய வேண்டும் என்று கூறினார். தேர்தல் விழிப்புணர்வு போட்டிகளில் கலந்து கொண்ட கல்லூரி மாணவிகள் கூறுகையில், ஒரு ஃபண்டமெண்டல் சிட்டிசன் ரைட். நம்ம எல்லாருமே ஒரு கரெக்டான லீடர் நம்ம டெமோக்ரஸிக்காக சூஸ் பண்ணணும். கரெக்டா எல்லாரும் இந்த எலெக்ஷன்ல ஓட் போடுங்க, யாரும் ஓட் போடாம இருக்காதீங்க. இப்போ எலெக்ஷன் ரீசெண்டாக வரப்போறதால ஓட்டிங் அவேர்னஸ் கண்டக்ட் பண்றாங்க NSS ப்ரோக்ராம்ல இருந்து. ஸோ இதுல இருந்து எங்களுக்கு முக்கியமா என்ன தெரிய வருதுன்னா, நம்ம எந்த தலைவர் பார்த்து தேர்ந்தெடுக்க சொல்றோம். ஸோ எத்தனையோ பேர் மேனிப்புலேட் பண்ணாலும் ஸோ நமக்கு தெரியும், நம்ம கண்ட்ரிக்கு என்ன வேணும் நமக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு தலைவரை நாங்கள் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றத நாங்கள் இந்த ப்ரோக்ராம்ல இருந்து கத்துக்கிட்டோம். டிடி தமிழ் செய்திகளுக்காக தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ. லக்ஷ்மணன். இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களில் தனது உளவுத்துறை அமைச்சர் இஸ்மாயில் கதீப் கொல்லப்பட்டதை ஈரான் உறுதி செய்துள்ளது. இந்த சம்பவத்திற்கு ஈரானிய அதிபர் மசூத் பெசஷ்கியான் கடும் கண்டனம் தெரிவித்தார். முன்னதாக ஈரானின் உளவுத்துறை அமைச்சர் இஸ்மாயில் கதீப்பை இஸ்ரேலிய ராணுவம் கொன்றுவிட்டதாக இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் கூறியிருந்தார். இஸ்ரேல் ஏற்கனவே உயர்மட்ட பாதுகாப்பு அதிகாரி அலி லாரிஜானி மற்றும் பசிஜ் துணை ராணுவ படையின் தளபதி கோலம் ரேசா சுலைமானி ஆகியோரை இலக்கு வைத்திருந்த நிலையில் தற்போது கதீப் கொல்லப்பட்டது குறிப்பிடத்தக்கது. ஆர்லின்ஸ் மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் தொடரில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். பிரான்சில் நடைபெற்ற ரவுண்ட் ஆஃப் 32 சுற்று ஆட்டத்தில் ஆயுஷ் கிரண் ஜார்ஜை 17-21, 21-10, 21-17 என்ற புள்ளிகளில் வீழ்த்தி ரவுண்ட் ஆஃப் 16 சுற்றுக்கு அவர் முன்னேறியுள்ளார். இதேபோல மகளிர் ஒற்றையர் பிரிவில் அன்மோல் கர்ப், தன்வி சர்மா, மால்விகா பன்சோத் மற்றும் இஷாராணி பார்வா ஆகியோரும், ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் அர்ஜுன் மடத்தில், ராமச்சந்திரன் மற்றும் ஹரிஹரன் அம்ஸ்கர்ணனும் ரவுண்ட் ஆஃப் 16 சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். தமிழகத்தில் வரும் 22ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. இதுகுறித்து அம்மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மன்னார் வளைகுடா முதல் தெற்கு உள் கர்நாடகா வரை ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாகவும், இதன் காரணமாக தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக குறையக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதனிடையே சென்னையில் நேற்று இரவு பரவலாக மழை பெய்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. மீண்டும் செய்திகள் காலை 11 மணிக்கு. வணக்கம்.